பிரபல பாடகி கல்பனா அவங்க தவறான முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க தூக்கமாத்திரை சாப்பிட்டு சுயநினைவின்றி இப்ப மருத்துவமனையில வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வராங்க அப்படிங்கிற தகவல்லாம் வெளியானது. இதற்கு முக்கிய காரணம் அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளிவந்தது. இந்த நிலையில கல்பனாவுடைய மகளே தன்னுடைய வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு சில உண்மைகளை வெளிப்படையாக பேசியிருக்காங்க. இதை பற்றி முழுமையாக இப்போ இந்த பார்க்கலாம். கல்பனா தன்னுடைய 5 வயசுலே மலையாள திரைத்துறையில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு தெலுங்கு, தமிழ் என பலமொழி திரைப்படங்களிலும் நடிக்க ஆரம்பித்தாங்க. தமிழில் புன்னகை பூவே பூ பூவாய் பூத்திருக்குது, ஆண் பாவம் என பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க நடிகையாகவும் பாடகையாகவும் டப்பிங் ஆர்டிஸ்ட் என பன்முகத்தன்மை கொண்டவங்க தான். இவங்களுக்கு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டெல்லாம் இருக்காங்க. கல்பனா அவருடைய அப்பா ராகவேந்திராவும் திரைத்துறையில் உள்ளவர் தான். கல்பனாவுடைய குடும்பமே இசைத்துறையை சேர்ந்தவங்க தான். கல்பனா எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்காதவங்க தான். ரொம்பவே போல்டானவங்க தான். பிரபலமான பாடகையாக இருக்கக்கூடாங்க. ஏன் இப்படி தவறான முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பலருடைய கேள்வியாக இருந்துச்சு. சோசியல் மீடியாவில் பலவிதமான கருத்துக்களும் பதிவிடப்பட்டு வந்துருச்சு. இந்த நிலையில் கல்பனாவுடைய ஒரு மகள் நடந்தது என்ன அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசியிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க. எங்களுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் அம்மா அப்பாவும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. எங்கள் அப்பா வேலைக்காக சென்னைக்கு போயிருந்தாரு. இப்போ வந்து எங்கள் அம்மாவை பார்த்துட்டாரு. நாங்கள் மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா ஒரு பிரபலமான பாடகி. எங்கள் அம்மா பிஹெச்டி எல்எல்பி படிச்சுட்டு வர்றாங்க. டாக்டருடைய பரிந்துரைப்படி அவங்க மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அளவுக்கு அதிகமாக அன்றைக்கி மாத்திரை எடுத்துட்டாங்க. அதனால தான் அவங்க மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு நுரையீரலில் தண்ணீர் போயிடுச்சு. அதனால தான் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டுச்சு. தற்சமயக்கும் என்னுடைய அம்மா மயக்கத்திலிருந்து சுயநினைவுக்கு வந்துட்டாங்க. என்னோட அம்மா எந்த ஒரு தவறான முடிவு எடுக்க கிடையாதுங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னுடைய அம்மாவுடைய உடல்நிலை இப்போ சரியாக இருக்குது. தேவையில்லாமல் எங்களோட குடும்பத்தை பற்றி தேவையற்ற வதந்திகளிலே பரப்பாதீங்க. என்னுடைய அம்மா உடல்நிலை சரியாகி இன்னும் ஒரு சில தினங்களில் வீடு திரும்பிடுவாங்க அப்படின்ட்டு கல்பனாவுடைய மகள் வெளிப்படையாக ஒரு சில உண்மைகளை பேசியிருக்காங்க. இதுதாங்க இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வேலையை வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் பண்ணுங்க. இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் டபுள் 2 பாயிண்ட்ஸ் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.